திருவேங்கட மாமலை, திருவேங்கடம், வேங்கடம் ஒரு காலத்தில் சென்னை, அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருந்தது திருவேங்கடம். அதற்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டினுடைய எல்லை சென்னைன்னு ஆயிடுத்து. சென்னைக்கும் மும்பைக்கும் அகல ரயில் பாதையில் ரேணுகுண்டா ரயில் நிலையத்திலிருந்து வெகு அருகாமையில் 10-11 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது திருப்பதி. திருப்பதியிலிருந்து 7 மலைகள் மேலே இருக்கக்கூடியவன் திருவேங்கடம் முடையான். கீழ்த்திருப்பதியிலிருந்து மேலே செல்ல வேண்டும். சென்னையிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் வசதிகள் உண்டு. ஏன்னா திருப்பதி அப்படின்னா கனெக்டிவிட்டி நிறைய உண்டு. இதற்கு க்ஷேத்திரத்திற்கு ஆதிவராக க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். கீழே இருக்கிறது திருப்பதியினும் மேலே இருக்கிறது திருமலை அப்படின்னும் அழைக்கக்கூடிய விதேசம். இது தனி அந்த வெங்கடேஷ மகாத்மியம் அப்படின்னு எடுக்கக்கூடியது. அதுலேயே அந்த உபன்யாசமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செய்யக்கூடிய உபன்யாசம். அதனால் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் சுருக்கமாக எந்த அளவு கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி பார்க்கலாம். கிழை திருப்பதியிலே பெருமாள் கோவிந்தராஜ பெருமாள் கிழக்கு நோக்கிய கிடந்த திருக்கோலம். தாயார் புண்டரீகவல்லி தாயார். மேலை திருப்பதி, அதாவது திருமலையிலே பெருமாள் மூலவர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன், ஏழுமலையான் பாலாஜி, வெங்கடாஜலபதி, வெங்கடநாதன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர். தீர்த்தம் நிறைய தீர்த்தம் இருக்கு. சுவாமி புஷ்கரணி, சேஷாச்சல தீர்த்தம், வராக தீர்த்தம், கோனேரி தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ஜாபாலி தீர்த்தம், வருண தீர்த்தம், ஆகாஷ கங்கை, பாப விநாச தீர்த்தம், பாண்டவர் தீர்த்தம், குமாரதாரை தீர்த்தம், ராமகிருஷ்ணா தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், சுகசந்தான தீர்த்தம், யுத்தகலா தீர்த்தம், சீதம்மா தீர்த்தம் உட்பட ஸ்வர்ணமுகி ஆறு. அங்கிருந்து உற்பத்தியாக கூடியதுதான் ஸ்வர்ணமுகி ஆறு. அந்த ஸ்வர்ணமுகி ஆற்றங்கரையில் அமைந்திருப்பது தான் முதல் பக்தனாக, பெருமாளுக்கு முதல் பக்தனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம். விமானம் ஆனந்த நிலைய விமானம். மிக அழகானதொரு பெயர் ஆனந்த நிலையம். இந்த ஆனந்த நிலையம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எழுதினெல்லாம் 33ன்னு ஒரு மகாலட்சுமிக்கு சொந்தமானது. 6ன்ற நம்பர் 33ங்கிறது மகாலட்சுமியுடைய நம்பர். டோட்டல் நீ கூட்டினெல்லாம் ஆனந்த நிலையம் அப்படிங்கிறத போட்டெல்லாம் 33 6 வரும். ஆனந்த நிலை விமானம் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் ஷண்முகனுக்கும், ஷண்முகன்னா முருகன், முருகனுக்கும் பல பேருக்கும் பிரத்யக்ஷம். திருச்சானூரிலே அலர்மேல் மங்காபுரமாக அடியப்படக்கூடியது சுகபுரி என்று சொல்லக்கூடியது திருச்சானூர். தாயார் அலர்மேல் மங்கை தாயார், பத்மாவதி தாயார் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். தீர்த்தம் பத்ம சரோவர் தீர்த்தம். 10 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், குலசேகர பெருமான், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். வைகானச ஆகமத்திலே விளங்கக்கூடியதொரு அழகானதொரு திவ்யதேசம். ஆழ்வார்கள் ஆதரித்த வடவேங்கடம் என்று சொல்லக்கூடியது. தான் உகந்த ஊர் எல்லாம் தன் தாழ்பாடி அப்படின்னு ஆழ்வாருடைய அழகான பாசுரம். வட சொர்க்கும் தென் சொர்க்கும் வரம்பிராய் வரம்பிற்றாய் நான்மறையாய் மற்ற நூலும் இடை சொற்ற பொருளுக்கு எல்லாம் எல்லையதாய் நல்ல அறத்ததாய் ஈராய் பூங்குடிகள் வைகும் பொருகு புனல் குன்றினும் வேங்கடமே யாம் விரும்பும் வெற்பு என்று புறத்தாழ்வாண்டிய வாசகம். வேங்கடமும் வெகாவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தந்துழாய் வேங்கடத்து மன்னும் குடனையந்த கூத்தனாய் நின்றான் குறை கடலை கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம் என்று பேழவாருடைய வாசகங்கள். இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்க போறதில்லை. ஸ்ரீரங்க மங்களமணியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய களமேகம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் அந்த வேங்கட பெருமானை மிக அழகாக விളിக்கக்கூடிய ஸ்தோத்திரம். இது நாமெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது. திவ்யதேச வாழ்த்து பாசனம் இருக்கு. அதாவது தீங்கு அடர் பிறப்பு தீர, திரள் பசி மூப்பு நோய்கள் நீங்கிட, என்னென்னலாம் போகும் பாருங்க. தீங்கு அடர், நமக்கு தீராத பிரச்சனைகள் இருந்தால் பிறப்பு தீர, நம்முடைய பிறப்பிலேயே வரக்கூடிய நோய்கள் நம்ம செய்த கர்மாவினால் வரக்கூடியது, அதெல்லாம் திரள் தீர பசி மூப்பு நோய்கள் தீரக்கூடியது. நீங்கிட ஞானமெல்லாம் நிறைந்து
மா முக்தி நேர பூங்கொடி திகழும் ஆர்பில் கவுத்துவம் போல் கொண்டு ஓங்கி வேங்கடம் இலங்க நின்ற வித்தகன் கடல்கள் வாழி அப்படின்று வரதராச பாகவதம் சாதிக்கிறது. தாயார் மேல் அவர் சாதிக்கக்கூடியது சலமேல் எங்கும் தாவியவாலின் நிலைமேல் எய்தி எழில் அஞ்சன மாமலைமேல் நின்றான் மார்பின் வயங்கும் அலைமேல் மங்கை அடியணை வாழி அப்படின்னு. எம்பெருமானிடம் விளங்கும் திருக்குணங்களில் வாத்சல்யம் என்பது மிகச்சிறந்த ஒன்று. அன்றீன்ற கண்ணினிடம் உள்ள அழுக்கை அப்படின்னு மண்ணோர் விண்ணோர் வைப்பில் பாசம் வைத்த நிகரில் வாத்சல்யம் உற்சவம் இதெல்லாம் சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதாவது 4 யுகங்கள் இருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலும் இருந்தது இந்த திவ்யதேசம். ஆனால் ஒரே பேராக இல்லையா, வித்தியாசமான பேராக இருக்கான். நமக்கு தெரியும், கிருதயுகத்திலே ரிஷபாசுரன் என்ற அசுரன் பெருமாளோடு போரிட்டு வென்றவன். அந்த அவ்வரக்கனுடைய வேண்டுகோள், பெருமாள் வெல்லும் போது அவன் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். ஒவ்வொருக்கும் நம்ம கம்பராமாயணத்தில் பார்த்தோம் ராவணனுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு அரக்கனுடைய வேண்டுகோள் சில பேர் முன்னாடி சொல்லுவார், சில பேர் இறக்கும் போது சொல்லுவார். இந்த அரக்கனுடைய வேண்டுகோள், அந்த வேண்டுகோள் அவனுடைய பேரில் இருக்கணும். ரிஷபாசுரன் அப்படின்னு இந்த இடத்த நீங்கள் எனக்கு இடமாக கொடுக்கணும்னு கேட்டதுனால ரிஷபாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. இந்த 7 மலையில் போகச்சே நம்ம பார்க்கலாம். மலையில் ஏறும்போதே ரிஷபாத்ரி, அஞ்சனார்த்தி, நாராயணாத்ரி, ஒவ்வொரு மலையினுடைய பேரெல்லாம் இருக்கு. 7 மலையில் நாம் ஏறும்போதே நமக்கு தெரியும் அதையெல்லாம். இந்த பேரு எங்கே கிருதயுகத்திலே ரிஷபாத்ரி என்று அழைக்கப்பட்டதாம். அடுத்தது அஞ்சனா மைந்தன் ஆஞ்சநேயன். இந்த 2 பேருக்கு தான் பெரிய திருவடி சிறிய திருவடிக்கு தான் 2 பேர். வினதையன் மைந்தன் வைனதேயன், அஞ்சனையன் மைந்தன் ஆஞ்சநேயன். அந்த அஞ்சனையின் மைந்தன் ஆஞ்சநேயனுக்காகவே அந்த இடத்தில் ஏற்பட்டது அஞ்சனாத்ரி. துவாபர யுகத்தில் வாயுவுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஏற்பட்ட போட்டியிலே ஆதிசேஷனுடைய செருக்கு நீங்க பெற்றதால் எம்பெருமானுடைய அடிக்கட்ட போய் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். அவனுடைய ஆதிசேஷனுடைய செருக்கு நீங்கியது. எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கச்சே அவனுடைய பெயரிலே சேஷாத்ரி என்ற மலையாக விளங்கியது. அடுத்தது நமக்கு தெரியும், கலியுகத்திலே இம்மலை வேங்கட மாமலை என்று, வேங்கடாத்ரி, அத்ரி என்றால் மலை, வேங்கடாத்ரி வேங்கடனுக்கான மாமலை. என்னென்ன முக்கியமாக இந்த கதைகள் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் கதைகள் நிறைய கேட்டிருக்கலாம், கதைகள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சமாக நான் கதையை சொல்கிறேன். வேங்கடாத்ரி திருமகளுடன் சேர்ந்து வாழக்கூடியதாக அமைந்திருக்கிறது வேங்கடாத்ரி. வேங்கடநாதனுடைய பெயராலேயே வேங்கடநாதன் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது வேதாந்த தேசிகர் தான். வேதாந்த தேசிகருடைய இயற்பெயர் ஸ்ரீ வெங்கடநாதன் தான். இந்த மலையிலே இன்று நமக்கு திருமலையிலே மணி கண்டை சேர்ப்பதை கிடையாது. மேலே அந்த கண்டையினுடைய அவதாரமாக பிறந்தவர் வேங்கடநாதன். நைமிஷாரண்யத்தில் ஒரு சமயம் என்ன ஆகுது, எல்லா முனிவர்கள்லாம் கூடி ஒரு பெரிய வேள்வி செய்யணும். எங்கே செய்யணும்? கங்கையினுடைய கரையிலே ஒரு பெரிய வேள்வி செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அதற்கு பிரம்மா, சிவன், திருமால், விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3 பேருக்கு யாருக்கு முதன்மை கொடுக்கறதுன்னு ஒரு சிக்கல் வந்துடுறது. இப்போயும் அந்த சிக்கல் இருக்கு இல்லையா, பல பேருக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் வச்சுக்கிறா, அந்த கல்யாணத்துக்கு 2 தலைவர்களை கூப்பிடணும்னா யாருக்கு முதன்மை கொடுக்கறதுன்னு சிக்கல். ஆத்துக்கே வர இந்த பக்கம் மாமா, அந்த பக்கம் சித்தப்பா. கல்யாணத்துக்கு யாருக்கு முதல்ல கொடுக்கறது? இருந்தாலும் மாமாவுக்கு தான் அதுக்கு அதிகம் அப்படின்னு கொடுத்துருவா. அந்த மாதிரி சிக்கல் அங்கேயும் ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கல் ஏற்பட்டுச்சு. இந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு யார் சுவாமி கரெக்டாக இருப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்டுன்னு வரா. இந்த கலக்க பிரியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கேட்கச்சு. அவர் சொல்கிறார், கண்ணடிக்கிறார், பக்கத்தில் பாருங்க அது பிருகுமுனிவன் இருக்கார், அவர் இந்த சிக்கலை தீர்த்து வச்சிருவாருங்கிறார். இதில் 2 விஷயங்கள் அடங்கியிருக்கு சுவாமி. ஒன்று, நாரதர் பிரம்மாவனுடைய புதல்வன், பிருகுவும் அப்படித்தான். அதனால் என்ன பண்ணுறார், நாரதர் சொன்ன உடனே எல்லாரும் அதை வழிமொழிஞ்சுடுறார், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாரதர் உலக சஞ்சாரி, எந்த இடத்துக்கு வேணாலும் போவார், எப்போ வேணாலும் போவார்.
அந்த மாதிரியான சஞ்சாரி நாரதர். அதனால் அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிருகுமுனிவரை தேர்ந்தெடுக்க அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துட்றார். இவருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது பிருகுமுனிவருக்கு. ஏன்னா இதே கதையை நாம் அடுத்த வாரம் ஸ்ரீமன் நாராயணியத்தில் பார்க்க போகிறோம். நாராயணியத்திலேயே அடுத்த வாரம் பகவானுடைய ஆளுமை, அதாவது சுந்தரன். இப்போ சுந்தரன் அப்படின்னா ராமாவதாரத்தில் ஒரு சுந்தரன், கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சுந்தரன். சுந்தர காண்டம் என்று அமைக்கப்பட்டது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் சுந்தரனாக விளங்குபவன் கிருஷ்ணன். அவனை பற்றி சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணனை பற்றி சின்னதாக ஸ்ரீமத் பாகவதம் முழுவதுமே கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடியது தான். ஸ்ரீமன் நாராயணியம் முழுவதுமே கிருஷ்ணனை பற்றி சொல்லக்கூடியது தான். இருந்தாலுமே அங்கங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறார் இல்லையா? அந்த மாதிரி அடுத்த தசகம், அதற்கு அடுத்த தசகமாக வரக்கூடியது 97, 98, 99வது 87, 88, 89வது தசகமாக வரக்கூடியது இந்த பிருகுமுனிவருடைய வரலாறு வரக்கூடியது. அதனால் அங்கே இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பிருகுமுனிவருக்கு இங்கே கொடுத்துட்றா, ஆజ్ఞை கொடுத்துட்றா. பிருகுமுனிவருக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய தகப்பனார் பிரம்மா, அடுத்தது அவனை படைத்தவன், அந்த பக்கம் விஷ்ணு, இதற்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்தா விஷ்ணுவுக்கு முதன்மையானவன். இந்த உலகத்தில் விஷ்ணுவை வணங்கணும் அப்படின்னு சொன்னால், சேவிக்கணும்னு சொன்னால் 1000 நாமாக்களை சொல்வதற்கு ஒரே நாமா போரும் என்று உலகத்துக்கு உணர்த்தியவன், முதல் பக்தனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான். இவா 3 பேரில் யார் உசக்தின்னு தெரிகிறது. ஒவ்வொரு சமயம் பார்க்குற போது நம்மளுக்கு இப்போது கார்பரேட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சில சமயத்தில் பார்க்கச்சே வைஸ் பிரசிடெண்ட் உசத்தி மாதிரி தோணும், இன்னொரு சமயம் பார்க்கச்சே சிஇஓ வசதி மாதிரி தோணும், இன்னொரு பக்கம் பார்க்கச்சே அந்த ஓனர் வசதி மாதிரி தோணும். இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இருக்கு அவ தான் வசதி இல்லையா? அந்தந்த காலங்களுக்கு ஏற்றாப்படி ரீஜனல் மேனேஜரா பிரான்ச் மேனேஜரா அப்படின்னு பார்க்கச்சே சில பேருக்கு குழப்பமாக இருக்கும். இந்த ரீஜனுக்கு அவர் தானே மேனேஜர், அவர் தானே வசதியாக இருக்கணும். இல்லை இந்த பிரான்ச்சுக்கு இவர் கையெழுத்து போட்டு இவர்கிட்ட தானே சுவாமி வாங்கணும், அங்கே போய் நிற்க முடியும் ஒன்றுத்துக்கும், அந்த மாதிரி நினைக்கக்கூடியது. இதனால் பிருகுமுனிவருக்கு சரி என்ன பண்ணலாம்னு தோணித்து பிருகுமுனிவர் ஒவ்வொரு இடத்துக்குமா போகிறார். இதை நம்ம கதையை கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல பிரம்மாவனுடைய இருப்பிடத்திற்கு போகிறார். அங்கே அவர் மதிக்கவே இல்லை. ஏன்னா தன்னுடைய பிள்ளை வரான்றதுனால பிரம்மாவுக்கு எங்கே பெரிய மதிப்பு இருக்க போகிறது. அடுத்தது சிவபெருமான்கிட்ட போகிறார், சிவபெருமானும் மதிக்கலை. 3வது விஷ்ணு கிட்ட வர்றார். இந்த விஷ்ணு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். எல்லாமே அவர் ஆடக்கூடிய நாடகம் தானே சுவாமி, இதெல்லாமே அவர் ஆடக்கூடிய நாடகம். இந்த உலகத்திற்கு உணர்த்தணும் இல்லையா? அந்த பிருகுமுனிவர் வரைச்சதான் அதை இது பண்ணுறது. அவர் உள்ளே வந்துடுறார். வந்த உடனே கோபம் வந்துடுறது. ஏன்னா 2 இடத்துல இருந்த கோபம் 3வது இடத்துல அதிகமாகிடுறது. நம்ம ஆற்றுலேயே பார்த்துருப்போம். முதல்ல யாராவது ஒருத்தர் நம்ம கண்டுக்கலை அப்படின்னா கோபம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும், துளிர் விடும். அடுத்தது இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்போம், அவளும் சரியாக நம்மளுக்கு பதில் சொல்ல என்னன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது கோபம் உச்சிக்கு ஏறிடும். 3வதாக பார்க்குற வாட்ட அந்த கோபத்தை கொட்டிடுவோம். இதே மாதிரி பிருகுமுனிவர் என்ன பண்ணார், இதுக்கப்புறம் போகிறதுக்கு இடம் கிடையாது சுவாமி, போக்கிடம் கிடையாது அவருக்கு. இப்போ வயசான ஆற்றுல இருக்கிற மாதிரி அவளுக்கு போக்கிடம் கிடையாது. வயசான தாய் இருந்தால் எங்கே போவா? அந்த மாதிரி பிருகுமுனிவர் ஆயிட்டார். அவருக்கு வேற போக்கிடம் கிடையாது. கடைசியில் சிவன் நாராயணான்னு வேண்டியதுன்னு அவனே சரியாக ரிசீவ் பண்ணேங்கிற போது காலை தூக்கிட்டார். பகவான் இதை தான் எதிர்பார்த்துன்னு இருந்தார். ஏன்னா அவருடைய அகக்கண்ணை அகங்காரத்தை அழிக்க வேண்டும் இல்லையா? அகங்காரத்தை அப்படி கால் கட்டவரல் அவர் கிட்ட வரைச்சி அந்த அகங்காரத்தை அழிச்சாரா, உடனே காலை எடுத்து விடுறார். சில பேர் மார்பில காலை வச்சாருங்கிறார். அதெல்லாம் வைக்கிற அளவுக்கெல்லாம் பிருகுமுனி ஒரு இது கிடையாது சுவாமி. அந்த அளவுக்கு கோபத்தில் காலை எடுத்துறார், காலை தூக்கிறார், அவ்வளோதான். இவர் கை கட்டின இடத்துல கால் வந்த உடனே அந்த கோபமே, ஒருத்தர் கோபப்பட்டா அந்த என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இந்த கோபமும் சரி, அன்பு அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகாது, ஆனந்தம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஆனால் கோபம் உடனே ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லாருக்கும். இதை பார்த்தால் மகாலட்சுமிக்கு கோபம் வந்துடுத்து. யார் மேலே கோபம்னா பிருகுமுனிவர் மேலே கோபம் இல்லை, அதை அலோவ் பண்ணினானே பகவான், அவன் மேலே கோபமா? அவன் தான் அவனுடைய சிஷ்யன், அவனுக்குத்தான் தெரியலையே. கோபத்தோடு வந்து உங்ககிட்ட மோதறான்னா அதை நீ இடம் கொடுக்கலாமா? அதுவும் எந்த இடத்துல? கௌஸ்தப மணியும் வனமாலையும் நானும் இருக்கக்கூடிய இடம், மார்ப
பகவானுடைய மார்பு. அந்த மாதிரி இடத்துல நீ வந்து அந்த இடம் கொடுக்கலாமான்னு கோவிச்சுண்டு பகவானை விட்டு போயிடுற. இந்த பகவான் விட்டு போயின பகவான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அடுத்தடுத்த காரியங்கள் நடந்தாகணும், இதெல்லாம் நடக்கணுங்கிறதுனால பகவான் யோசிக்கிறான். இது பிருகுமுனிவர் இந்த பக்கம் போயிடுறார், இந்த பக்கம் ஸ்ரீதேவி விட்டு போயிடுறார். எங்கே போகிறா? கோதாவரி நதிக்கரையிலே ஒரு இடத்துல இருக்காளாம். அதாவது கொல்லாபுரம் என்ற இடத்திலே ஒரு குடிசையில எழுந்தருளி தவம் செய்ய தொடங்குகிறாள். ஏன்னா தான் இருக்கும் இடத்தை தேடி பகவான் வர வேண்டும் அப்படிங்கிறது தான். அது எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை இல்லையா? சகஜம் தானே. பகவான் பரமபதத்தை விட்டு இவள் என்ன எதிர்பார்த்தாலோ, பகவான் என்ன எதிர்பார்த்தானோ அது நடக்கிறது என்பதை திடமாக எண்ணிக்கொண்டு பகவான் பரமபதத்தை விட்டு ஆதியின் ஜோதி வருவி அங்கு விடுத்து இங்கு வருவாயின் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி அங்கே விட்டுட்டு இங்கே வந்திருக்கான். உடனே அங்கேருந்து கிளம்பிட்டானா நம்ம மக்கள்லாம் எல்லாரும் இதுக்கு ஒரு மீம்ஸ் போட்டு அதை வந்து பெரிய அங்கே பகவான் அப்போ இல்லையா, அப்போ அங்கே யார் இருந்தா என்னன்னு கேள்வி ஆரம்பிச்சிடும். அது ஒரு விளக்குலேருந்து அந்த ஒளியை எடுக்கிறா போலே தான். அங்கேயும் விளக்கு ஒளி இருக்கும், இங்கேயும் அந்த ஒளி எடுத்து வரும், அவ்வளோதான். பகவான் இங்கே வரான், பிராட்டியை தேடும் முயற்சியிலே பார்க்குறான். பிராட்டியை தேடுறானா? எங்கெங்கெல்லாம் தேடுறது அவன் இல்லையா? ராமாவதாரத்திலே தேடுவதா, கிருஷ்ணாவதாரத்திலே தேடுவதா? இல்லை, இந்த இடத்திற்கே இடம் கொடுத்தவன், திருமலையிலே இடம் கொடுத்த வராகவதாரம் பகவான் கீழே வந்ததே வராகவதாரத்தில் தானே இல்லையா? முதல்ல அந்த இடத்துல தானே வராகவதாரம் பெருமாள் பிராட்டியை காக்க வேண்டி இந்த பூமி உலகை காக்க வேண்டி, அதுவும் அவளுடைய அவதாரம் தானே. அவனை காக்க வேண்டி அசுரனை கொன்று பூமாதேவியை காப்பாற்றி மீட்டு வந்தவன், அந்த இடத்திலே ஆளுமை கொண்டு விளங்கக்கூடியவன், அந்த இடத்திலே பெருமாளுக்காக இடம் கொடுக்கக்கூடியவன் வராக பெருமான். அதனால தேடுற முயற்சியில் இறங்கியிருக்கானாம். தேடுற முயற்சியில் இறங்கி ஒரு புளியமரத்தடியிலே புற்றிலே வாழத் தொடங்குகிறான். நம்ம முதல்ல பார்த்தோம் பெருமாளுக்கு என்ன பேருன்னா சௌலபியன் சௌஷீல்யன்னு பேர். ரொம்ப சௌலபியமானவன், ரொம்ப சிம்பிளிசிட்டி ரொம்ப அதிகம் சுவாமி பெருமாளுக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லா உயர்ந்த இடத்துலையும் இருக்க முடியும், எல்லா இடத்துலையும் அவனால் வாசம் செய்ய முடியும் அப்படின்னு எல்லோராலும் கொண்டாடப்பட முடியும். என்னால் ஒரு ராஜாவாகவும் அமர்ந்து ஆள முடியும், ரகுகுலத்தின் திலகமாக விளங்க முடியும். அதே சமயத்திலே ஒரு இடையர்கள் இடையிலே புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு கன்றையும் மாடுகளையும் வைத்துக்கொண்டு கோபையருடன் பாடி ஆடி என்னால் ஜீவிக்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு தூணிலே இருந்து என்னால் விடுவிக்க முடியும். இப்படியெல்லாம் காட்டியவன் பகவான். அவனால் என்ன செய்கிறான்? இந்த ஒரு புற்றினுடைய உள்ளே வாழத் தொடங்குகிறானாம். அதாவது என்னுடைய சௌலபியத்தை சொல்லக்கூடியதாக ஆழ்வார்கள் சாதிப்பார்கள். இதுவும் திருவிளையாடல் தான் இல்லையா? இப்போ எல்லாம் இது யாருக்கு தெரியறதுன்னா நாரதருக்கு தெரியறது. இந்த நாரதர் தானே ஆரம்பித்தது இவர் தானே கொஞ்சம் கொஞ்சமாக வரார். இவர் என்ன பண்ணுறா? உடனே இங்கே 2 லோகத்துக்கும் போகிறார், சத்தியலோகத்துக்கும் இப்போ சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கும் போகிறார். இந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் நீங்கள் நினச்சது மாதிரியே கீழே அவதாரம் பண்ண போயிட்டா, அடுத்தது நீங்களும் போங்கன்னு இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் தெரியல இப்போ மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரா, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாரா, இல்லை நேராக போய் சொன்னாரா, என்னவோ பண்ணிருக்கார். உடனே இவா பேசிக்கிறா, நானும் நீயும் பசுவும் கன்றுமாக மாறிவிடுவோம் அப்படின்னு. நேர பசுவும் கன்றுமாக மாறி எங்கே வரா அப்படின்னா கோதாவரி நதிக்கரைக்கு வரா. முதல்ல யாரை சுவாமி சமாதானப்படுத்தணும்? ஆற்றுலேயே நிறைய பேர் கோச்சிட்டான யாரை சமாதானப்படுத்தணும்னா அதுக்கு உதாரணமாக திகழ்ந்தவர்கள் யாருன்னா சிவனும் பிரம்மாவும் தான். நாரதர்கிட்ட ஒரு ஹிண்ட் கேட்டுக்கிறான், யார் யார் எங்கெங்கே இருக்கா கீழேன்னு. நாரதர் சொல்கிறார், சிவபெருமானே பிரம்மாவே கேட்டுக்கோங்க அப்பா, இந்த மாதிரி கோதாவரி நதிக்கரையிலே தாயார் தவம் பண்ண போயிட்டார். அதை விட்டு திருமலையிலே ஒரு புளிய மரத்தடியிலே மறைஞ்சின்னு இருக்கான்னு பெருமாள் புற்றிலே உள்ளுக்குள்ளே இருக்கார். இந்த புற்றுங்கிறது சுவாமி மேலே பார்க்கச்சே ஒரு பங்கு தெரியும், கீழே 3 பங்கு இருக்கும் புற்று. அந்த பற்றி விசாரிச்சோம்னா தெரியும். மேலே நமக்கு தெரியக்கூடியது ஒரு பங்கு, மொத்தம் 4 பங்குன்னு எடுத்துக்கோங்க புத்து. அந்த புற்றிற்கு மேலே ஒரு பங்கு, கீழே 3 பங்கு புத்து இருக்கும்.
இந்த புத்து எங்கே கட்டும் அப்படின்னா முதல்ல ஈஷலாக இருக்கக்கூடியதா அது. அதனுடைய விவரணங்கள்லாம் சொல்லிட்டு வரச்சே ரொம்ப எங்கே நீர் நிலை அதிகமாக இருக்குமோ அந்த இடத்துல தான் கட்டுமா, நீர் வற்றாத இருக்கக்கூடிய இடத்துல. இப்போ பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன இமேஜினேஷன். பெருமான் சின்ன அவதாரம் எடுத்து வந்தார். வாமன அவதாரம் எடுத்து வந்து திரிவிக்ரமாவனாக ஆனான். இவா 2 பேருக்கும் இது மனசில் நிற்கிறது. யாருக்கு? பிரம்மாவுக்கும் சிவனுக்கும். பிரம்மா சொல்கிறார், நீங்கள் அவனை சின்னவனாக நினச்சிடாதீங்கோ, உம்மை தலையில் தாங்கிட்டு இருக்கிற கங்கை, அந்த கங்கை தீர்த்தம் பெருமாளுடைய காலிலேருந்து வந்தது. அதனால் பெருமான் அவ்வளோ பெரியவனாக இருப்பான். அப்போ அவ்வளோ பெரிய புத்தை நாம் தேடணும்னு சொல்லிடுறார் பெருமாள் பிரம்மா சிவன் கிட்ட. அப்படின்னா அவ்வளவு பெரிய புத்து, அவ்வளவு பெரிய புத்து. அதனால் 7 மலைகள் சேர்ந்ததே பெருமாள் இருப்பிடம் தான் சொல்ற காரணம் என்னன்னா, அத்தனையும் ஒரு புத்தாக இருந்தது. பெருமாளுடைய நினைவு பிரம்மனுக்கு எப்படி இருக்குன்னா திரிவிக்ரம அவதாரத்தில் தான் இருக்கு. அவ்வளவு பெரிய பெருமானை நாம் தேட வேண்டும். இவர் சொல்ற ஸ்ரீராம ராம ராமேதி அப்படின்னு. அப்படின்னா 1008 நாமாவுக்கு ஒரு நாமா சொன்னா போரும். அந்த 1008 நாமாவை சொன்னவன் யாரு? பீஷ்மர். அந்த பீஷ்மருக்கு எதிரே நின்னவன் யாரு? பெருமாள். அந்த பெருமாள் எப்படி அவதாரம் எடுத்தான், அவன் தன்னுடைய ரூபத்தை எப்படி காட்டினான் அப்படின்னா எவ்வளவு பெருசா இருக்கும் பெருமாளுடைய ரூபம். ஸோ அவ்வளவு பெருசு இந்த மலை இருக்குன்னு கண்காணிச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த மலைக்கு இங்க வர என்னவா வர? பசுவும் கன்றுமாக வர. பசுவும் கன்றுமாக வரச்சே முதல்ல கோதாவரி நதிக்கு கரைக்கு வர தாயாரை ஆசுவாசப்படுத்துகிற. ரைட்டு, நீங்கள் வந்துட்டே ரொம்ப நாள் ஆச்சு, உம்மை தேடி பெருமாள் வந்தார், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, நாங்கள் இப்போ அவரை தேடி போகிறோம், நீங்களும் வாங்கோ அப்படின்னு இவன் அக்செப்ட் பண்ணிக்கிறார். தாயார் அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் உரண்டு பிடிப்பா போல் இருக்கு, பெரியவா வந்து சொல்கிறா அப்படின்னு இருந்தாலும் கேட்டுட்டார். கேட்டு சரி நீங்கள் பசுவும் கன்றுமா இருக்கோ, நான் அதை மெய்ப்பவளாக இருக்கிறேன் அப்படின்னு மெய்ப்பளவாக வருகிறார். இவா 3 பேரும் எந்த இடத்துல? திருமலையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரகிரி என்ற இடத்துல. இன்னும் நம்ம திருமலை திருப்பதி அப்படின்னு பார்க்கச்சே 2-3 இடங்கள் இருக்கு பெருமாள் இருந்ததாக, பெருமாள் அவதாரம் பண்ணினதாக. அந்த இடத்துல பல இடங்கள் சந்திரகிரி இருக்கு. பக்கத்திலேயே நாம் 2-3 திவ்யதேசங்கள் இருக்கு. திவ்யதேசம் மீன்ஸ் பெருமாள் இருந்ததாக, வேங்கடநாதன் இருந்ததாக இருக்கக்கூடியது இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றா? பசுவையும் கன்றையும் பெருமாள் அரசனிட்ட விற்கிறார். இந்த சந்திரகிரியினுடைய அரசனாக திகழக்கூடியவன் அவங்கிட்ட கொண்டு போய் விற்கிறான். இந்த அரசன்கிட்ட கொடுத்தா, ஆஹா பார்க்கறதுக்கு பார்த்தான், வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பசுவும் கன்றும், எப்படியும் இப்போ இருக்கிற மாதிரி இது மாதிரி நாம் எந்த ஏழைகள் எவ்வளோ பேர் வந்தாலும் அவளுக்கு அத்தனை பேருக்கும் உணவளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்பி பசுவையும் கன்றையும் வாங்கிடுறான். வாங்கிட்டு அதுக்கு ஒரு இடையனை போடுறான் மேய்ச்சிட்டு வரத்துக்காக. அந்த ஆல்ரெடி ஒரு இடைச்சி இருக்காளே அப்படின்றதுனால பேசாமல் இடையன் இருக்கான். இவகிட்டே கொடுத்து இந்த பசுவும் கொண்டு மேய்ப்பதற்காக அனுப்புகிறான். இது 2 மேயறது, திரும்பி வருது, கறந்தா பால் இல்லை, பசு கிட்ட பாலே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியவே இல்லை. ராஜா கிட்ட என்ன சொல்கிறது? இதுவோ மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்களாச்சே, என்னன்னு தெரியலையே, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், பால் சொரியக்கூடியது, அப்படிப்பட்டது பால் எங்கு போகிறது தெரியவே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. பெருமாளுக்கு தாகம் தீர்க்கிறதுக்காக இவ பசுவும் கன்றும் அங்கே போய் பெருமாளுக்கு தாகம் தீர்த்துட்டு வர்றதா சொல்கிறா. ஒன்றுமே சொல்ல முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜா கிட்ட என்னன்னு சொல்கிறது. அவன் போய் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுறது. மன்னன் கடுமையாக கோச்சிக்கிறான். இந்த பசுவை போய் பார்த்துன்வா, இடையன்கிட்ட சொல்கிறான், இந்த பசுவை போய் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துன்வா அப்படின்னு. இந்த பார்த்துன்னு வரச்சே இவன் சொல்கிறான், ஒரு இடத்துல தினம் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். கடைசியில் தெரியுது, இது பின்னாடி தெரியுது, அந்த இடையனாக வந்ததும் பெருமாள் தான் அப்படின்னு. பெருமாளுக்கு அவதாரம் எடுக்கிறது ஒரு லிமிட்டே இல்லை சுவாமி. பல பேர் தசாவதாரங்கள்னு சொல்கிறா, தசாவதாரங்கள் இல்லை, மல்டி ஸ்பெஷாலிட்டி அவன்.
இந்த புத்தின் மேலே பால் பொழியிறதுன்னு மன்னன்கிட்ட வந்து சொல்கிறான். மன்னன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதற்கு காரணம் யாருன்னு பார்க்குறான். இந்த பசுதானே, பசுவை அடிக்கணும்னு தன்னுடைய கோடரியால் இந்த பசுவை அடிக்கிறான். இந்த பசுவை அடிக்கச்சே பசுவின் மீது விழாத அந்த கோடரி எங்கே போயிடுறது, பகவானின் மீது விழுந்துடுறது. பகவான் தானே, ஏன் பகவானுக்காக தானே இவ பசுவாகவும் கன்றாகவும் மாறினா, அதனால பகவான் அதை தான் ஏற்றுக்கிறானா. இதுதான் ஒரு நுட்பமாக நாம் பார்க்க வேண்டியது. பக்தர்கள் நாம் வந்து உண்மையான பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா பகவான் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இந்த வரதராஜ பாகவத்தினுடைய ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவன். பகவான் ஏற்றுன்ட்டு என்ன பண்ணுறான், தன் அந்த ரத்தம் கோடரி பட்டது தன்னுடைய நெற்றியிலே இருக்கிறது. இடையன் இறந்து விடுகிறான். யாரோ கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு காரணமானவன் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு வரான். பகவானுக்கு தெரியாதா சுவாமி இதெல்லாம், யார் காரணம், என்ன காரணம், அவன் தானே காரணன் காரணி, எல்லாமே அவன் தானே. அரசன் சொல்றான், நான் தான் அதற்கு காரணம், இடையனை அனுப்பியதும் நான் தான். ஏன்னா எனக்கு இந்த பசு பால் கொடுக்கல, அதனால் இடையனை அனுப்பினேன் அப்படின்றான். பகவான் இந்த மகாராஜனை சபித்து விடுகிறான். என்ன சபிக்கிறான், அடுத்த பிறவியில் நீ என்னவா ஒரு பேயாக அலைந்து திரிய வேண்டும் அப்படின்னு சமைச்சிடுறான். சில பேருக்கு ரோஜனை வரும் சுவாமி, இது டீட்டெயிலாக பார்க்கச்சே தெரியும். ஏன்னா அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவன் செய்த தவறு, அவன் இந்த சாபத்திற்கு உள்ளானான். பகவான் சபிக்கணும் அப்படின்னா அவன் செய்த ஒரு தவறு, இல்லைன்னா பகவான் ஏன் சபிக்க போகிறான் இல்லையா. உடனே கேட்குறான், அடியன் என்ன பண்ணுறது, இப்படி போய் சபிச்சிட்டே அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிறான். அவன் சொல்கிறான், கவலைப்படாத, எல்லாமே நாடகங்கள் தான். இந்த பிறவியை முடித்து விட்டு நீ அலைந்து திரிந்து விட்டு அடுத்த பிறவிலே ராஜனாக பிறப்பாய். ஆகாஷராஜனாக பிறந்து என்னுடைய மனைவி, அதாவது இவள் என்னை பிரிந்தவள் ஆயிட்டாள் இல்லையா, அதனால் இதை தான் நம்ம பார்வதி கிட்ட பார்த்தோம். அதாவது தக்ஷன் வந்து தன்னுடைய கணவனுக்கு, அதாவது மாமனார் மருமகனுக்கு வந்து அந்த ஆகுதியில கொடுக்கல, சரியான ஒரு இது கொடுக்கல, இடம் கொடுக்கலன்றதுனால அவனிடம் சண்டை போட்டு கொண்டு வந்து, கணவனிடம் சண்டை போட்டு தந்தையிடம் வந்து, தந்தையிடம் போராடி இடத்தை வாங்கினாள். தந்தையை எரித்தாள், சாபம் கொடுத்தாள். ஆனாலும் எப்படி பிரிந்து வந்துவிட்டு கோபம் வந்துடுறது. அந்த பிரிவில் பார்க்கணும் சுவாமி, பிரிவில் கோபத்தோடு பிரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி அது சேர்வதில்லை. அந்த கோபத்தோடு பிறந்தனால தாக்ஷாயணியாக இருந்தவள் பர்வதராஜனுடைய மகளாக பிறந்து பார்வதி தேவியாகித்தான் சிவபெருமானை மீண்டும் வந்தடைந்தாள். அதே மாதிரி மகாலட்சுமியானவள் நீ பிரிந்து வந்தாள், ஆகாஷராஜனாக நீ பிறந்து உன்னுடைய மகளாக பத்மாவதி என்ற பெயருடலே மகளாக பிறப்பாள், அவளை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு பகவான் ஆகாஷராஜன் அந்த அரசன்கிட்ட சொல்கிறான். இந்த அரசன் கலியுகம் முடியும் வரையில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு கலியுகத்திலே ஆகாஷராஜனாக பிறந்து அவனுடைய பெண்ணாக பத்மாவதி தேவி பிறந்து காட்டிலே அலைந்து ஒரு அதெல்லாம் கதை இருக்குது. பத்மாவதியாக பிறந்தவள், அந்த பத்மத்திலே பிறந்தவள். அடுத்தது ஆகாஷராஜன் பகவானுக்கு மனம் செய்து கொடுக்கிறான். ஆனால் ஒரு பெரிய அரசனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அரசனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எவ்வளவு சீசனத்திகள் கொடுத்து அந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் கன்னிகா தானம் அப்படின்னா கன்யா சுல்கம்னு சொல்லுவா. அந்த கன்னிகையை பெறுவதற்கு முதல்ல கொடுக்கணும், பெறுபவன் கொடுக்க வேண்டும். இதைத்தான்
நாம் ஸ்ரீ வெங்கடநாதன் என்று அழைக்கக்கூடிய வேதாந்த தேசிகருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். ஒரு பிள்ளையாண்டான் காலில் விழுவான். அந்த ஊராக கேட்டுட்டே வருவான். அந்த பிள்ளையாண்டான் எனக்கு கல்யாணம் நிச்சயிச்சுட்டார், என்னுடைய தூரத்து சொந்தக்காரருடைய பொண்ணை தரேன்னு சொல்லிட்டார், ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு என் கையிலே திராணி இல்லை, திரவியம் இல்லை அப்படின்னு வருவான். கடைசியில் எல்லாரும் சொல்லுவான். அது இந்த ஒரு விதத்தில் வெங்கடநாதன்கிட்ட வருவான். இந்த வெங்கடநாதன்கிட்ட வந்துச்சு, இவர் என்கிட்ட என்னப்பா இருக்குது வா அப்படின்னு, உனக்குத்தானே வேணும் அப்படின்னு வான்னு அழிச்சுன்னு ஸ்ரீஸ்வதி சாதித்து அதன் மூலமாக அந்த பொருளை அவன் எடுத்து செல்லும் வண்ணம் பெற்றுக்கொள்ளும் வண்ணம் செய்வார். அந்த மாதிரி வந்ததுனால இந்த கன்னியார் சுல்கத்தை கொடுக்கணும், ஒரு அரசனுடைய மகளை தான் பெற வேண்டும்னா அதற்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு குபேரன் கிட்ட அந்த பணத்தை வாங்கி கடனாக இன்றும் அடைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குறவிளக்கே எம்பிடுமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படின்னு தாயார் பாடுவார். இந்த யசோதையாக பிறந்தவளாம் அந்த பிறவிலே. அடுத்த பிறவிலே நம்மளுக்கு தெரியும் யசோதையாக யார் பிறந்தவள் அப்படின்ட்டு. வகுளமாலை அப்படின்னு இந்த வகுளமாலையை தூதான அனுப்புகிறார். அந்த வகுள மாலையாக அந்த நீ கட்டுவிச்சியாக வருபவள் கடைசியில் பெருமாளை கரம் பிடிக்கிறாள் அப்படின்றது இந்த கதை. அது ஒரு பெரிய கதை. தெய்வநங்கையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுன்னு இதற்கு இன்னொரு கதையும் சொல்லக்கூடியது. அகிலகில்லின்னு எரியும்னு ஆழ்வார் நிறைய பாடிருக்கா. சங்கம் இடத்தானை தழல் ஆழி வளத்தானை, சங்கம் இடத்தானை தழல் ஆழி வளத்தானை அப்படின்னு பெரிய திறமை சாதிக்கிறது. வான் திகழும் சோலை மதில் அடங்கர் வான் புகழ்மேல் ஆண்ட தமிழ் மலைகள் 1000 சொல்ல, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்லக்கூடியதாக. இதில் நாம் ஒன்றொன்றும் பார்த்துட்டே வரலாம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பார்க்கலாம். ஆழ்வார்கள் பாசுரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இரண்டாவதாக ஒரு சின்ன ஆகாசராசனுக்கு பிறந்தாலும் திரேதாயுகத்திலே குஷத்துவர் என்ற ஒரு ரிஷி இருந்தாராம். தமது தவ ஆற்றலால் வேதவதி அப்படின்ற ஒரு பேரில் மகளாக பெற்றார். அந்த வேதவதியும் வேகவதி இல்லை, வேகவதி ரிலேட்டட் டு காஞ்சிபுரம். இவள் வேதவதி. அவளும் பிராட்டியனுடைய அம்சமாக பிறந்தவள் தான். பேரழகியாக பிறந்தவள். கணவனை கடுந்தவம் இருந்து அடைய வேண்டியவள். யார் எல்லாரும் அப்படித்தான். வழியிலே தெரியக்கூடிய தவறும் வழியிலே தெரியாத தவம். ஆண்டாள் ஒரு மாதிரியாக தவம் இருந்தாள், பத்மாவதி வேற மாதிரியாக தவம் இருந்தாள். அந்த வேதவதி அடுத்த பிறவிலே அரக்கர் குலத்தை வேறறுக்க வந்தவனாக தன் கணவனாக பெற வேண்டும் என்று கடுந்தவம் இருந்த இலங்கை அரக்கனான ராவணன் அவளை கண்டு காமத்தினால் மெச்சினான். இவதான் சபிச்சுர்றா, இனிமே உன்னுடைய கை யார் மேலாவது பட்டுதுன்னா நீ நெருப்பாகி விடுவாய், சாம்பலாகி விடுவாய்னு வேதவதி சபிக்கிறதுனால ராவணனுடைய கரம் வேறு யார் அவன் இஷ்டமில்லாமல் தொட முடியாது அப்படின்னு. அதனால் 2 பேருமே வேதவதி தீயில குளிச்சிடுறாளாம். அவளுக்கு என்ன எண்ணம்? பெருமாளை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம். இந்த அக்னி பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இந்த பக்கம் தீயில வேதவதி குடிச்சிடுறா, இன்னொரு பக்கம் பெருமாள் நீயே தீயில இறங்குன்னு சொல்லி மகாலட்சுமியை இறங்கு, இதுவும் மகாலட்சுமி தானே இறங்க சொல்லிடுறான். அதனால் தான் பாதுகாத்து வராராம். சமய சந்தர்ப்பம் வரணும் இல்லையா? இப்போ எப்படி இந்த கோதாவரி நதிக்கரையிலே தவம் இருந்தாலோ மேலேருந்து அவ வந்து இந்த ஒரு நாடகமெல்லாம் நடத்தி அதற்கப்புறம் தானே பெருமாளை அடைய வேண்டும். அந்த மாதிரி ராமனுடைய வருகைக்காக காத்திருந்தவள் அக்னி பகவான் தன்னுடைய பாதுகாப்பு இதை தான் என்ன பண்ணுவார்னா, துளசிதாசர் அது வரைக்கும் இருந்தது வேதவதி தான், அதற்கு அடுத்தது பகவான் இது பண்ணிட்டார்னு ஒரு மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து பிடிப்பார். எப்படி அந்த இடத்தை வேரோடு பேர்த்து எடுத்துக்கொண்டு சென்றான் ராவணன்னு கம்மன் சொல்கிற மாதிரி. இந்த பிறவியிலே மிதலை செல்வி ஒருத்தியே தான் மனைவியாக ஏற்க முடியும் என்ற வேதவதியை ஏற்க முடியாது அப்படின்னு பகவான் சொன்னதுனால இந்த பத்மாவதி என்ற பெயரிலே கலியுகத்திலே அர்ச்சாவதார நிலையிலே பிறந்து பகவானை அடைந்தாள் அப்படிங்கிறது திருவேங்கடநாதனுடைய அந்த திருவேங்கட மகாத்மியத்திலே சொல்லக்கூடிய இன்னொரு கதையாகவும் சொல்லப்படுகிறது.
இதற்கடுத்து 4-5 கதைகள் இருக்கு. ஆகாசராஜனுக்கு சகமுனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சகர், சுகர் இவர்களெல்லாம் முனிவர்கள், பலவிதமான முனிவர்களுடைய வரலாறுகளே வரக்கூடியது. அப்படி வரக்கூடிய சகமுனிவர் சுகர் தெரியும் நமக்கு. சூதமுனிவர், சூத மகரிஷி, அந்த சூத மகரிஷியுடையது வேங்கடவனுடைய ஓலையை கொடுத்து அனுப்புறது. இதெல்லாம் செல்வத்திற்கு அதிபதியான குபேரனிடம் அந்த சூத மகரிஷியுடைய ஓலையை எடுத்து போய் குபேரனிடம் கொடுத்து கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி, நம்ம இதில் சொல்லணும்னா அந்த காலத்தில் 14 லட்சம் வராகன் அப்படின்னு சொல்லுவா. 14 லட்சம் பொற்காசுகள் அவர் கடன் வாங்கிட்டு வந்து பெருமாள்கிட்ட கொடுத்தாராம். அந்த ஓலை கொடுத்து பெருமாள் அதை கன்யா சுல்கமாக கொடுத்து பத்மாவதியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு கதை. இதற்கு அடுத்ததாக திருமலையிலே அகஸ்திய ஆசிரமம், இந்த புது வாழ்க்கையை தொடங்கினார்கள் பத்மாவதி. அது எப்போ நடந்ததுன்னா கலவு வெங்கட நாயகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாக நவமி திருநாளிலே, வைகாசி திருநாளில் சுக்லபக்ஷ நவமியில் வெள்ளிக்கிழமையில் பத்மாவதியை மணம் முடித்தார் அப்படின்னு சொல்லுவார். இதனால தான் ரொம்ப விசேஷம். அஷ்டமியும் நவமியும், ஆல்ரெடி பகவான் பிறந்தது ஸ்ரீராம நவமி தான். பத்மாவதியை கரம் பிடித்ததும் வைகாசி சுக்ல நவமி தான், நவமி திதி. அதனால் நவமி திதிக்கு அவ்வளவு ஏற்றம். நான் அடிக்கடி என்னுடைய ஜாதக விசேஷங்களில் சொல்கிற போது சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜாதகத்தை பார்க்குறவாளுக்கு தெரியும், என்னுடைய யூடியூப்பை பார்க்குறவாளுக்கு தெரியும். அஷ்டமியும் நவமியும் அவ்வளவு ஏற்றது அப்படின்னு நான் என்னுடைய ஆத்துக்கு இந்த இப்போ இருக்கிற கிரகத்துக்கு கிரகப்பிரவேசம் பண்ணதே திங்கட்கிழமை நவமி தான். அந்த மாதிரி நவமி அவ்வளவு ஏற்றது. அந்த திருவேங்கட மாமலையின் ஆகாசராஜனுடைய பெண்ணாக பிறந்தவள் பத்மாவதி. இது பிறந்து ஆகாசராஜன் இவாளை கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். ஆனால் என்ன ஆகிடுறது, ஆகாசராஜனுடைய தம்பி ஒருத்தன் இருந்தான், தொண்டைமான், மைந்தன் வசுதானன். இவா 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை வந்துடுத்து. வசுதானன் என்ன சொல்கிறான், அப்பாவுக்கு அடுத்தது பிள்ளைக்கு தானே வரணும் அப்படின்னு சொல்கிறான். தொண்டைமான் என்ன சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லை இல்லை இல்லை, நீ குழந்தை, அதனால் எனக்குத்தான் ராஜ்யம், அதற்கப்புறம் உனக்கு வேணால் வரட்டும், எனக்குத்தான் ராஜ்யம் இப்போ வேணும் இப்படின்னு 2 பேருக்குள்ளே சண்டை வருது. திருவேங்கடவன் தொண்டைமானுக்கு ஆதரவாகவும் பத்மாவதி வசுதானனுக்கு ஆதரவாகவும் பேசுகிறாளாம். ஏன் சுவாமி அப்படி பேசுகிறா அப்படின்னா இதில் ஒரு தாத்பரியம் இருக்கு. எப்பயுமே பெண்களுக்கு குழந்தைகள்கிட்ட பாசம் அதிகம், அண்ணனுக்கு தம்பிக்கிட்ட பாசம் அதிகம், அண்ணாவுக்கு தம்பிக்கிட்ட பாசம் அதிகம், பெண்களுக்கு குழந்தைகள்கிட்ட பாசம் அதிகம். அதனால் பத்மாவதி வசுதானனுக்கு ஒரு பக்கமாகவும், அப்போ தானே கதை நகரும். இல்லை 2 பேரும் ஒரே ஆதரிச்சுட்டா கதை நகராதே. அதனால் தொண்டைமானுக்கு ஆதரவாக பகவானும் பேதானாலாம். இந்த போராட்டத்தில் நாடு பிரித்து கொள்ளப்படுகிறது. கடைசியில் சமாதானம் திருமலையிலே வெங்கடேசனுடைய திருக்கோயிலில் உருவாவதற்கு இடத்தை வசுதானன் கொடுப்பதற்கும் கோயிலை கட்டும் பணியை அவனுடைய தம்பியான தொண்டைமான் கொடுப்பதற்குமாக 2 பேரும் பிரிச்சுக்கிறாளாம். இப்போயே நாம் கோயிலுடைய மகுத்வாரத்தில் உள்ள என்ட்ரு பண்ண வச்சே பார்ப்போம்னா அந்த இடத்துல தொண்டைமானுடைய உருவம் இருக்கும். அந்த தொண்டைமான் பத்திரிகளோடு இருக்கிற உருவம், அவன்தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்தான் அப்படின்றதாக கடைசியில் தொண்டைமான் இந்த மாதிரி டிசைட் பண்ணச்சே தொண்டைமான் இதில் ஈடுபாடு அதிகமாகிடுறது, இந்த பக்கம் டைவர்ஷன் ஆகிடுறது. அதனால் இந்த பகைவர்கள் என்ன பண்ணுறான், அவனுடைய நாட்டை எடுத்துக்கிறான். தொண்டைமானுடைய நாட்டை எடுக்கச்சே பெருமாள் போய் திரும்பி சங்கு சக்கர தாரியாகி காப்பாற்றுறாராம் அப்படின்னு ஒரு ஸ்தல வரலாறு சொல்லப்படக்கூடியது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இன்னும் ஒன்று, ஏன்னா இது நிறைய வரலாறு இருக்குது சுவாமி, நம்ம எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ பார்க்கலாம். 2 விஷயங்களை நான் சொல்லி முக்கியமாக முடிச்சுக்கணும். ஏன்னா என்னால் 2 விஷயங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. நம்ம நிறைய பார்க்குறோம், வேங்கடநாதன் இல்லாமல் வேதாந்த தேசிகன் இல்லாமல் பாசுரங்கள் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் அவர் இங்கேயாவது ஒன்று சொல்லியிருக்கார். இதில் ஹம்ச சந்தேசம், இந்த ஹம்ச சந்தேசம் பற்றியும் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். காளிதாசன் எப்படி மேக சந்தேசம்னு எழுதினானோ அதே மாதிரி ஹம்ச சந்தேசம்னு பகவான் மேலே ராமன் சீதைக்கு தூது அனுப்புவார். யாரை தூது அனுப்புகிறார்னு பார்க்குறார், ஹம்சத்தை தூது அனுப்புகிறாராம். ஏன் சுவாமி ஹம்சத்தை தூது அனுப்புகிறார்? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஏன் வேற எதையோ தூது அனுப்பலாமே. ஏன்னா
ஹம்சம் இப்போ ஒரு தாசரதாய வித்மகே சீதா வல்லபாய திமகி தன்னோ ராம பிரச்சோத்யான்னு சொல்ற மாதிரி ஹம்சத்தினுடைய வடிவாக சொல்லக்கூடியவன் ஹயக்ரீவன். ஹயக்ரீவனுடைய வடிவாக சொல்லக்கூடியது ஹம்சம். அதனால தனக்கு ஹயக்ரீவனை எப்பயுமே மறக்க மாட்டார். ஏன்னா வைனதேயனுடைய உபதேசம், அந்த வைனதேய தன்னுடைய மாமா அப்புள்ளாருடைய உபதேசத்தால் வைனதேயனை ஆராதித்து வைனதேயனுடைய உபதேசத்தால் திருஹீந்திரபுரத்திலே ஹயக்ரீவனுடைய உபதேசம் பெற்றார். அதனால் அந்த ஹயக்ரீவனை மறக்காமல் இருக்கிறதுனால ஹம்ச தேசம் எழுதினாராம். அந்த ஹம்சம் அந்த சந்தேசமானது போயிட்டு ஹம்சனை தூண்டு விடச்சு அந்த ஹம்சம் பார்த்துட்டே போகிறதான். அது ஆந்திர கன்னட கலப்பான அந்த ஆந்திரம் கன்னடம் தமிழ்நாடு மூன்றும் இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய இடமா அந்த திவ்யதேசம். அதை பற்றி சொல்கிறார் பாருங்க. விஷ்ணோர் வாசாத்து அவனி வஹனாத்து பத்ர ரத்னைஹி சிரோபிஹி பத்ர ரத்னைஹி சிரோபிஹி பத்ர ரத்னைஹி சிரோபிஹி சேஷாசு சாக்ஷாத் அயமிதி ஜனைஹி சம்யக் உன்னீயமானஹ அப்ரைர் யுக்தோ லகுபிஹி அச்சிரோன் முக்த நிர்மோக கல்பை அக்ரே பாவி ததனு நயனே ரஞ்சயன் அஞ்சனாத்ரி. அவன் முதல்ல பார்த்தோம் இல்லையா 4 இதில் அஞ்சனாத்ரி, அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது சுவாமி. ஏன் சுவாமி வெங்கடாத்ரி நாராயணாத்ரி நாம் 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? அதில் அஞ்சனாத்ரின்னு சொல்லக்கூடியது ஆஞ்சநேயனுடைய மலையாக விளங்கக்கூடியது 2வது தானே நாம் பார்த்தோம். அதில் அஞ்சனாத்ரி என்ற பெயர் ரிஷபாத்ரி ரிஷபாதனுடைய கிருதயுகத்திலே திரேதாயுகத்திலே விழுந்தது தானே அஞ்சனாத்ரி. அதற்கு டீட்டெயில்ஸ் இதில் சொல்கிறா. நம்ம வியாக்கியான கர்த்தாக்கள் நிறைய சொல்லிருக்கா, அதை அப்புறம் பார்க்கலாம். ஆந்திர எல்லையை கடப்பதற்காக அஞ்சனமலை என்னும் திருவேங்கட மலையிலே இது சேஷகிரி என்று சொல்லப்படுகிறது. மலையிலே மேலேருந்து அந்த பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவா, இப்போ ட்ரோன்னு சொல்கிறா இல்லையா? அதில் பார்த்தோம்னா பகவான் படுத்து கிடக்குமா போலே இருக்குமாம் இந்த மலை. இந்த காணும்போது மேற்கிலே தலையும் கிழக்கிலே வாலுமாக நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சர்ப்பமாக ஆதிசேஷனாக உலகெங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவனாக அந்த ஆதிசேஷனுடைய இருக்கக்கூடியதை தானே எங்கும் கோயிலாழ்வானாக பகவானுக்கு அமைகிறார் அப்படின்னு சொல்லுவார். நாமோ இது மட்டுமல்ல, இன்னொரு பாசுரம் இருக்கு திருமலையில. நீ என்ன பண்ணணும்னு சொல்றாராம் பகவான். யாரு என்ன பண்ணணும்? இந்த அம்சத்தை நீ என்ன பண்ணணும்? நீ போறியே பார்த்துட்டே போறியே, வெறும் பார்த்துன்னு அப்படியே மேய்ஞ்சிட்டே போனீங்கன்னா அறிவாகாது. என்ன பண்ணணும்? தத்ராரூடைஹி மகதி மனுஜைஹி ஸ்வர்கி பிச்சாவதீர்ணைஹி சத்வோன்மேஷாத் வியபகத மிதஸ் தாரதம்யாதி பேதைஹி. தாரதமியம் இல்லாமல் இருக்கணும். சாதாரண்யாத் பல பரிணதே சங்கச்சோ பத்யமானாம் சக்தியா காமம் மது விஜயின ஸ்வம் ச குர்யா சபர்யாம். அதாவது உனக்கு எது இஷ்டமோ எது கூடுமோ அந்த பூஜையை நீ செய்வாயாக அப்படின்னு சொல்ற. இதனுடைய தாத்பரியம் என்ன சுவாமி? அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா எக்கச்சக்கமான தீர்த்தங்கள் இருக்கு. சுவாமி புஷ்கரணி இருக்கு, நமக்கு தெரியும். சேஷாச்சல சுவாமி தீர்த்தம், அதாவது வராக தீர்த்தம், அதுதான் சுவாமி புஷ்கரணி. வராக தீர்த்தம் இருக்கு. மேலே போனோம்னா போயிட்டே இருக்குச்சு வைகுண்ட தீர்த்தம், கோனேரி தீர்த்தம், அதற்கடுத்தது சக்கர தீர்த்தம் இருக்கு. கீழே பார்க்கச்சு ஜாபாலி தீர்த்தம் இருக்கு. மேலே ஆகாச கங்கை இருக்கு, அதற்கு மேலே வருண தீர்த்தம் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போனோம்னா பாண்டவ தீர்த்தம் இருக்கு. இதெல்லாம் எங்க சுவாமி இருக்கு? எல்லாம் இருக்கு. ராமகிருஷ்ண தீர்த்தம் இருக்கு. 108 1008 ஹோமங்கள் பண்ணக்கூடிய இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய தும்புரு தீர்த்தம் இருக்கு. சீதம்மா தீர்த்தம் இருக்கு. ஸ்வர்ணமுகி ஆறு இருக்கு. இந்த இவர் சொல்லச்சே, நம்ம வேதாந்த தேசிகர் சொல்லச்சே இன்னொரு பாசுரத்தில் அடுத்த பாசுரத்தில் சொல்லுவார், நீ ஸ்வர்ணமுகி ஆற்று பக்கமாக போவே இல்லையா? அந்த ஆற்று பக்கம் எங்கே இருக்கு? திருவேங்கட மலையில் இருக்கு. அஞ்சனாத்ரே அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்காம். எங்க? கனக முகரியும் தட்சிணாம் அஞ்சனாத்ரே அப்படின்றார். அஞ்சனாத்ரி மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அங்க யார் இருக்காராம்? ஆசன்னானாம் வனபிடபினாம் வீச்சி ஹஸ்தை பிரசூனிகி. அந்த இடத்துல சிவன் குடிகொண்டிருக்கார் அப்படின்னு சாதிப்பார். யாரு? பகவானுடைய பக்தனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அந்த இடத்துல இருக்கார். அந்த சொர்ணமுகி நதி தீரத்திலேன்னு தேசிகன் எடுப்பார். அந்த சொர்ணமுகி தீர்த்தம் அங்க உற்பத்தி ஆகிறது.
நம்ம நிறைய தீர்த்தங்கள் பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு 5 தீர்த்தங்கள்: வராக தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி, வைகுண்ட தீர்த்தம், ஜாபாலி தீர்த்தம், ஆகாஷ கங்கா, பாப விநாச தீர்த்தம். அதுக்கு அடுத்தது கீழே வந்தோம்னா ராமகிருஷ்ண தீர்த்தம். இந்த குமார தாத்தாச்சார்னு ஒருத்தர் இருந்தார். அடியனுடைய பரம்பரை, அடியனும் தாத்தாச்சார் வம்சம் தான். அந்த குமார தாத்தாச்சார் அப்படிங்கிறத தாத்தான்னு கூட்டதாக அந்த வம்சம் வர்றதுன்னு சொல்லுவா. அவர் தீர்த்தம் எடுத்துன்னு சேர்த்த இடம், சிந்தன இடம் குமார தீர்த்தம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இப்படியாக மற்ற தீர்த்தங்கள் நிறைய இருக்குது. இதில் ஒரு சில பாசுரங்களை நாம் பார்த்துட்டு மேலே போகலாம். ஏன்னா அதிகமாக டைம் இல்லை. பாசுரங்களில் பொய்கை ஆழ்வார், உணர்வராது உன் பெருமை, உன்னை யாராவது உன்னுடைய பெருமையை உணர முடியுமா? யூழிதோ ஆழி உணர்வாரா உன் அருவன் தன்னை, உன்னுடைய உருவன் தன்னை யாராவது உணர முடியுமா? உணர்வாரார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் பண்ணகத்தாய் நீ கிடந்தமால், நீ கிடந்தமால். உன்னுடைய விண்ணகத்தாய், விண்ணை இருக்கியா, மண்ணில் இருக்கியா, வேங்கடத்தில் இருக்கியா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய பண்ணிலே சொல்லக்கூடிய பண்ணில் இருக்கிற அந்த பாட்டில் இருக்கிறாய், எதில் இருக்க நீ தெரியலையே. உளதென்று இருவுருவா உண்டில்லை என்று, இருவுருவா உண்டில்லை என்று தளர்தல் அதனருகும் சாரார் அளவரிய வேகத்தான் வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் பயின்று. இது பூதத்தாழ்வானுடைய வாசகம்.